ஒரு மனிதன் வாழ்க்கையில் சராசரியாக இருக்கிற மனிதர்கள் வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். எல்லோரும் அப்படி அடைய வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லோரும் தலைமை பண்புக்கு தன்னை தகுதியாக்கி கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். எல்லோரும் அப்படி ஆவதில்லையே. சில பேர் மட்டும் அந்த இடத்தை அடைகிறார்களே. அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் மிகப்பெரிய மனிதர்களாக உயர வேண்டும் என்று நாம் நினைப்பது மிக சாதாரணமான ஒன்று. அதற்கு என்ன அடிப்படை தேவை? திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, அச்சம் தவிர்க்கும் பண்பு, அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளைகள், நல்ல பெற்றோர். இதை ஏன் சொல்கிறேன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறார் வள்ளுவர். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போதே நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்றும் மற்றவர்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக நாம் வாழ்ந்து காண்பித்தோமே ஆனால் அதுவே ஒரு மிகப்பெரிய மோட்சம். வாழும்போதே பார்த்துடலாங்கிறாங்க. இந்த இடத்துல நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அடிப்படை தேவை, ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கு என்ன வேண்டும்? எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது நம்முடைய சிந்தனையே. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. சில பேர் அதை படித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. இந்த ரகசியம் உங்களுக்கு வேண்டிய தலைமை பண்பு, உங்களுக்கு வேண்டிய பதவி, உங்களுக்கு வேண்டிய பணம், உங்களுக்கு வேண்டிய புகழ், உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி அத்துணையையும் இது கொடுக்கும். இதை தெரிந்து கொண்டவர்கள் அத்துணை பேரும் இதை சாதித்து விட்டுத்தான் போயிருக்கிறார்கள். தெரியாதவர்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைந்ததாகவோ அல்லது அடைந்த இடத்தை தக்க வைத்து கொண்டதாகவோ சரித்திரம் இல்லை. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கல்லிலே செதுக்கப்பட்டதொரு ரகசியம் இது. இதை கண்டு கொண்டவர்கள் அத்துணை பேரும் வெற்றியாளர்களே. நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் என்று சொல்லப்படுகின்ற கலிலியோ, எடிசன், ஐன்ஸ்டீன் போன்ற விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, தத்துவ ஞானிகளான பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஹோமர் போன்ற தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், டிஜிட்டல் ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி, மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்ற மனிதர்களாக இருந்தாலும் சரி, விளையாட்டு வீரர்களான மைக்கேல் ஜோர்டான், உசைன் போல்ட், டெண்டுல்கர் போன்ற விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய படைப்பாளிகளான திருமூலர், திருவள்ளுவர், பாரதி வரை யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அத்துணை பேரும் இந்த ரகசியத்தை தெரிந்தவர்கள் என்றால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமாக இந்த புவியீர்ப்பு விசை என்று சொல்லக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எத்துணை சத்தியமோ, இந்த நான் சொல்லுகின்ற ரகசியம் இத்துணை சத்தியம். வேறொன்றும் இல்லை நண்பர்களே. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று ஆங்கிலத்திலும் ஈர்ப்பு விதி என்று தமிழிலும் சொல்லப்படுகிறது. என்ன ஈர்ப்பு விதி? ஒரு காந்தம் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை தன்னை நோக்கி எப்படி இழுத்து கொள்கிறதோ, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய காந்தம் நீங்கள் தான். உங்களுடைய எண்ணம் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் உங்களை நோக்கி கவர்ந்து இழுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது அத்துணையும் நீங்கள் என்ன உங்களுக்கு வேண்டும், என்னவாக வேண்டும் என்று மனதிலே தெளிவான சிந்தனையோடு அதை இறுக பற்றி கொண்டால் அது உங்களை தன்னால் சேரும். அதற்குரிய முயற்சியும் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களிடத்திலே தன்னால் ஏற்படும். இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. உலகத்தில் உள்ள பணத்திலே 96% பணம் 1% மனிதர்களிடமிருந்தான் இருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடியுமா? மீதமுள்ள 4% பணத்தை தான் 99% மனிதர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். என்ன காரணம் என்றால் நண்பர்களே, அவர்கள் இந்த பணத்தை உருவாக்குவதை தவிர வேறு சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது. அது மட்டுமல்ல, அதற்கு எதிர் சிந்தனைகள் எது வந்தாலும் அதை முளையிலேயே கிள்ளி தூக்கி எறிந்து விடுகிறார்கள். உலகத்தில் உள்ள அறிவு, பெரிய அறிவாளிகள்னு சொல்கிறோமே, 100%ல் 2% பேர் மட்டும்தான் அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஏன்? அவர்கள் தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்வது, புத்தகங்களை படிப்பது, புத்தகங்களை எழுதுவது, இதை தவிர வேறு சிந்தனையே அவர்களுக்கு இருப்பதில்லை. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? எது உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தவிர வேறு சிந்தனையே இல்லாமல் இருப்பவர்கள் அத்துணை பேருமே வாழ்க்கையிலே மிகப்பெரிய அளவிலே சாதிக்கிறார்கள். அப்படி என்றால் இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது? சிந்தனை.
The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your mind, if you master your thoughts, you master your mind. Once you master your mind, you master your life. When you master your life, you master your destiny. உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அந்த சிந்தனைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அந்த எண்ணங்கள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அந்த சொற்கள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் உங்களுக்கு பழக்கங்களாக மாறுகின்றன. நண்பர்களே, அந்த பழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அத்தனையும் ஆரம்பிக்கின்ற இடம் சிந்தனை. நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ, பெரிய மனிதர்கள் சொல்லுவதை எல்லாம் நீங்கள் கேளுங்கள். நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கிவிடுவாய். நான் விவேகானந்தர் சொல்கிறார். ரொம்ப கவனமாக ரொம்ப அமைதியாக கேட்குறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது பேசுகிறதுக்கு. உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். ஒரு உயிர் என்ன கேட்குதோ அது கேட்குறபடி கடவுள் கொடுக்குறாராம். இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும், புது புது உயரமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. கண்ணதாசன், நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதினும் பெரிது கேள். பெருசாக கேட்கறதுல என்னங்க கஷ்டம்? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் வள்ளுவர். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினைடா, நடக்கலைன்னா கூட எண்ணத்தை உடனே மாற்றிடாத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்கும். எப்படி? காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தில் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா முட்டாளே, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். இப்போது நீங்கள் இத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, நான் உட்பட, நாம் இன்று இந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் நம்முடைய மனமே. நான் சொல்லலைங்க, புத்தர் சொல்றார். உலகத்தில் தோன்றிய ஜீவராசிகள் அத்துணையிலும் மிக உயர்ந்த ஜீவராசி மனிதன். உயர்ந்த உயிர் மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். மேதை அரிஸ்டாட்டில் பதிவு செய்கின்றான். ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieveங்கிற நெப்போலியன் ஹில். when you really want something the universe always conspire in your favorங்கிற அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ. இப்போது நண்பர் முத்தையா, நான், திரு இஸ்மாயில் அல்லது இங்குள்ள இப்போது உங்களுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் பேசினார்களே, எங்களை போன்றவர்களை அழைத்து உங்களுக்கு பேச சொல்லுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த உலகமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று உதவி செய்யும் என்று அவன் சொன்னது எத்துணை உண்மையாக மாறுகின்றது. சிந்தியுங்கள். அத்துணைக்கும் காரணம் நம்முடைய எண்ணமே. இப்போ நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன், எல்லாம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். ஐ see something in you. உங்களை நான் எதையோ பார்க்கிறேன். I don't know what it is. You have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. உங்கள் ஒவ்வொருவரிடமும் மிகப்பெரிய சக்தி இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அது எந்த திறமை, எந்த சக்தி, எது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். அதை கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்னும் முதல் படியிலே நீங்கள் காலெடுத்து வைக்கிறீர்கள். இதில் எந்த விதமான இருவேறு மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை நண்பர்களே. பிறகு தெரிஞ்சா போதுமா? அடுத்து, that is your vision, that is your mission, that is your passion. Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. That is the way to success. நீங்கள் எதை உங்களுக்கு என்னவாக வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய விருப்பம், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆசை எதுவோ அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்துணையும் அதில் செலவு செய்தீர்கள் என்றால், nothing in the universe can stop the idea whose time has come. அந்த வெற்றியை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நினைச்சு பாருங்க. இது ஏன் தவறுறன்னா,
ஒரு 2 மான்களை விரட்டுகின்ற ஒரு சிங்கத்தால் ஒன்றை கூட பிடிக்க முடியும். நாம் எடுத்துக்கொண்ட காரியம் ஒன்றாக இருந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படி செய்யும்போது மட்டுமே நம்மால் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடிகிறது. அதற்கு என்ன மாதிரி ஒரு ஃபயர் வேணும், இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் எப்படி வேணும் அப்படின்னு டாட் ஹென்ரின்னு எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, டை எம்டி என்ற ஒரு அற்புதமான புத்தகம், அறிவார்ந்த சபை என்ற காரணத்தினால் இதையெல்லாம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அந்த புத்தகத்தில் அவர் கேட்பார், வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு? ரொட்டேரியன்ட்ட சொல்லாமல் இதெல்லாம் வேறு எங்கே போய் சொல்கிறது? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தன் சொல்லுவான், இது மாதிரி கூட்டத்தில் கேட்பார். அவன் சொல்லுவான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் USA. ஒய் அப்படின்னு கேட்பான். த ட்வின் டவர் இஸ் தேர். உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற இடம், கல்ச்சுரலி, ஃபினான்ஷியலி, கமர்ஷியலி மிகப்பெரிய இடம். அதனால நம்ம அதை பிக் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கிறோம். அதாண்டா உலகத்திலேயே காஸ்ட்லிஸ்ட் பிளேஸ், வேல்யூபிள் பிளேஸுங்கிறான். ஹி செட் நோ. ஒரு பெண் எழுந்து உலகத்தில் கிடைக்கின்ற தங்கத்திலே 20% ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்லேருந்து கிடைக்குது, அதுதான் மிகப்பெரிய வேல்யூபிள் லேண்ட், விலை மதிக்க முடியாத இடம்னு என்று சொல்ல, அதையும் இல்லைன்னு. இன்னொருத்தன் எந்திரிச்சு சொல்கிறான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு எகிப்தில் ஆரம்பித்து சவுதி அரேபியா வரைக்கும் சொல்கிறான், தோன்ற இடம்லாம் தங்கம் வருது, தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் தோன்றுகிற இடமெல்லாம் பெட்ரோல் வருது, அதனால் அது தாண்டா விலை மதிக்க முடியாத இடம் இல்லைன்னுறான். பின்ன எது நீ தான் சொல்கிறாங்க? அவன் சொல்கிறான், த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ்யார்டு. சுடுகாடுங்கிறான். ஜாயின் தி மெஜாரிட்டின்னு. ஏன் சுடுகாடுன்னு சொல்கிறத கேட்டால் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போது எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினச்சார், எழுதிட்டு செத்து போயிட்டார். பால் ரோட்டரி சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சார், ஆரம்பிச்சுட்டு செத்து போயிட்டார். திருமூலர் திருமந்திரத்தை எழுதணும்னு நினச்சார், எழுதிட்டு செத்து போயிட்டார். எத்தனையோ பேர் செய்ய வேண்டியதை தான் வாழுகின்ற காலத்திலே செய்துவிட்டு செத்து போய்விட்டார்கள். ஆனால் இதைவிட அறிவு, இதைவிட திறமை, இதைவிட புத்திசாலித்தனம், இதைவிட செய்வதற்குரிய வாய்ப்பு அத்துணையும் இருந்தும் நிறையா பேர் செய்யணும்னு நினச்சவெல்லாம் செய்யாமலேயே செத்து போய் சுடுகாட்டில் அந்த விலை மதிக்க முடியாத எண்ணத்தோடு தூங்கிக்கிட்டு இருக்கிற இடம் சுடுகாடம். அதனால அது தாண்டா விலை மதிக்க முடியாத இடம். அடுத்து சொல்கிறதா மிக முக்கியம் நண்பர்களே. என்ன சொல்கிறான் தெரியுமா? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் கோ டு யுவர் கிரேவ்யார்ட் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைடு யூ, சூஸ் டு டை எம்டி. உன்னுடைய திறமைகளோட சுடுகாட்டுக்கு போயிடாதரா முட்டாள். நீ என்னெல்லாம் செய்ய நினைக்கணுமோ இங்கே வாழும்போதே செய்து முடித்து விட்டு போ. டை எம்டி. ஒன்றுமே இல்லாமல் சுடுகாட்டுக்கு போடா. எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். மகாபாரதம் எவ்வளோ பேர் படிப்பீங்கன்னு தெரில. உத்தவகீதைன்னு ஒன்று வரும், எல்லோரும் இதையே சொல்லுகிறார்கள். அதில் மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் வைகுண்டம் போகிறதா முடிவு பண்ணிடுவார். கூட இருக்கிற உத்தவர் அதை பார்த்துக்குவார். நல்ல கருத்துக்களை எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். என்ன கிருஷ்ணா, எல்லாத்தையும் முடிச்சுட்ட, வைகுண்டம் போகிறதா முடிவு பண்ணிட்டேன், எங்களுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவர் ஸ்டைலில் அவர் சொல்லுவார், உனக்கு என்ன வேணும்னு கேளு சொல்கிறேன் பேர். அவர் சொல்லுவார், இவர் கேட்பார், கா தக்ஷிணா. கா தக்ஷிணான்னா அந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும்? ஞானோபதேசிகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். உன்னுடைய அறிவை, உன்னுடைய ஞானத்தை, உன்னுடைய அனுபவத்தை, உன்னுடைய திறமையை இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு செத்துப்போ. அப்படியே கொண்டு போகாதரான் பாரு. அவரும் டைஎம்டியே சொல்கிறார். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ நம்ம எல்லாருமே இப்படிலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோமே, ஏன் செய்ய முடியல? அருமை நண்பர்களே, ஏன் செய்ய முடியலன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமாக பதிவு செய்வார். ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான், and the winter is here, but the song I mean to sing remain unsung, for I have spent my life more. நான் இசைக்கருவிகளை எடுப்பதும் வைப்பதுமாகவே நாளைக்கு செய்யலாம் என்று வசந்த காலமும் போய்விட்டது, கோடை காலமும் கடந்து விட்டது, குளிர்காலமும் வந்து விட்டது. நான் செய்ய நினைத்த, நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே சாகப் போகிறேன். These words were about a man whose heart is filled with full of regret over the life half lived.
அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்து போகிறவனுடைய மனத்தாங்கல் இது. ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இட் இஸ் யூ வாண்ட் டு கிரியேட் இன் திஸ் வேர்ல்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி, அண்ட் வாட் யூ வாண்ட் டு விஷ் டு லீவ் திஸ் வேர்ல்டு வென் யூ ஆர் நோ லாங்கர் ஹியர். கிரேட்னஸ் எமர்ஜஸ் பிகினிங் சம்திங் விச் டஸ் நாட் எண்ட் வித் யூ. எவன் ஒருத்தன் தான் சாப்பிட போகிறதில்லைன்னு தெரிஞ்சும் ஒரு மரத்தை நட்டுட்டு போகிறானோ அதுதான் கிரேட்னஸ். யார் ஒருத்தன் எல்லாவற்றையும் அத்துணையையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை இப்போதே செய்துவிட்டு போகிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே மாபெரும் மனிதனாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்றான். அப்புறம் செய்யலாம் நினைக்கிறவன் யாருமே செய்யாமலேயே செத்து போகிறான். இதுக்கு தான் என்ன பண்ணுறோங்கிறத அவன் பதிவு பண்ணுறான். எல்லாத்தை விட முக்கியமாக நான் அதை நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், we have 2 lives. நம்ம ஒவ்வொருத்தருக்கு 2 வாழ்க்கையா. தி செகண்ட் பிகின்ஸ், எல்லோரும் படித்தவர்கள் அதனால தான் சொல்கிறேன், தி செகண்ட் பிகின்ஸ் when you realize that we have only one. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் உண்மையான வாழ்க்கையா. அதுக்கு முன்னாடி 2 வாழ்க்கையா. மை சோல் இஸ் இன் எ ஹரி. என்னுடைய உயிர் வந்த இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. I counted my years. I have less time to live than the time I have lived so far. நான் வாழ்ந்த காலங்களை விட வாழப்போகின்ற காலங்கள் மிகவும் குறைவானது. என்னுடைய ஆன்மா அது வந்த இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக நான் எதையேனும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்போ என்ன செய்யும்? I do not want to be in meetings where flamed egos parade. I don't like to join endless conversations, useless meetings to discuss about the life of other people who are irrelevant to me. சும்மா உட்காந்து எதையாவது பேசிட்டு வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைடா. I want to live very close to people who are human. இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்திலே நான் இருப்பதைத்தான் மிகவும் விருப்பமாக கருதுகின்றேன். இது போன்ற ரோட்டரி சங்கத்தை போல, லைன் சங்கத்தை போல மற்றவர்களுக்கு உதவி ஏன் அப்படின்னா ஐ டோன்ட் இன்டென்ட் டு வேஸ்ட் எனி ஆஃப் மை ரிமைனிங் லைஃப். என்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை நான் வீணாக கழிப்பதற்கு விரும்பவில்லை. அழகாக சொல்லுவார் பாரதி. தேடி சோறு நிதந்துன்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நினச்சி பாருங்க. சும்மா வந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், செத்தோம். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. பின் எதற்காக கொடுக்கப்பட்டது? அந்த வாழ்க்கையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கூர்மையான அறிவு என்று சொல்லுகின்றோமே. லிட்ரஸி மாநாடுன்னு நடத்துகிறீங்க, தலைமை பண்புக்குரிய மாநாடுன்னு நடத்துகிறீங்க. கூர்மையான அறிவுக்கு என்ன வேணும்? அருமை நண்பர்களே, வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன். துப்பாக்கியை தூக்கிட்டே தெரிஞ்ச காவல்துறை அதிகாரி இன்றைக்கு புத்தகங்களை தூக்கி கொண்டே திரிகின்ற ஒரு நாடறிந்த பேச்சாளன். நெஞ்சை துளைக்கும் குண்டுகளை விட நெஞ்சத்தை தொடும் வார்த்தைகள் வலிமையானவை என்பதை நான் உணர்ந்தே இதனை பேசுகின்றேன். நமக்கு அறிவு நிறைய வேணும்னு வச்சுங்களேன். என்ன வேணும்? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எத்துணை உண்மை பாருங்கள். நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக நம்ம பலர் நினைத்து விடுகிறோம். நண்பர்களே, அல்ல, தவறு. பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் நாம் படிப்பதற்காக கற்றுக்கொள்கிறோம். அதை விட்டு வெளியிலே வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும். நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே இன்றைய சமுதாயத்திற்கு தேவை என்று அடித்து சொல்லுவேன். 4 சுவர்களுக்குள் நாம் படிக்கின்ற கல்வி வாழ்க்கையை கற்றுத்தருவது இல்லை. மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்கவும், படிப்பை தாண்டி நாம் கற்றுக்கொள்ளுதலை நேசித்துக் கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கையிலே அறிவினை பெற முடியும். நீங்கள் சிந்தித்து பாருங்களேன். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. நான் கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன்.
ஒரு என்னுடைய உறவினருக்காக. அப்போ மரபினமேந்தன் முத்தையா சார் நாங்கள் இருக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா ஒரு வாரம் என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்துட்டேன். அப்படியே ஒரு கட்டு புத்தகம் கொடுத்து அனுப்பிச்சார். அந்த ஒரு வாரத்தில் அதை படிச்சுட்டு அங்கேருந்து வந்ததை விட இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக வெளியில் போனேங்கிறது தான் சத்தியமான உண்மை. வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும். இதை ஏன் சொல்கிறேன்னா, கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள்னு ஏன் சொல்கிறேன்? இது போன்ற புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமும் நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த முடிகிறது. நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும் நண்பர்களே, புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். சொல்லுபவர் ஜெயகாந்தன். நினைத்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று. அப்படி என்றால் உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையையும் புத்தகங்கள் மட்டுமே உங்களுக்கு கற்றுத்தரும். 70 ஆண்டுகள் ஒருத்தன் வாழ்ந்த வாழ்க்கையை 70 நிமிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது புத்தகங்களால் மட்டுமே முடியும். அறிவு வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் இதைத்தான் செய்ய வேண்டும். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் and readers are leaders. Today a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early daysங்கிறான். மிகப்பெரிய புத்திசாலி என்ன சப்ஜெக்ட் கொடுத்தீங்கனாலும் கையில் பேப்பர் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுவான். அவன்கிட்ட போய் நீ செஞ்ச தப்பு என்னடா சின்ன வயசுலன்னு கேட்டால், நூலகங்களில் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சியா, படிக்காமல் விட்டேங்கிறான் அவனே. அப்போ நம்ம நினைத்து பாருங்கள், anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. அப்போது அறிவை நாம் பெறுகின்ற இடம் இப்படித்தான் பெற முடியும். அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு, அதனுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த மனிதனாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்கின்றான் மெக்காலே. பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி. நீங்கள் பெரிய மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் சிந்தித்து பாருங்கள். என்ன செஞ்சாங்க யோசித்து பாருங்க. எல்லா பெரிய மனிதர்களும் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். படிக்க தெரியாது. தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அத்துணை பேரும் படி. இந்த படிப்பு என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதற்காகத்தான் படிக்க வேண்டும். இதன் மூலமாக மட்டுமே நாம் நல்லதொரு அறிவினை பெற வேண்டும், பெற முடியும் நண்பர்களே. சரி, நல்ல உடல் எல்லாரும் தேவை. திடமான உடம்பு, அதில் தான் எல்லாமே நிற்குது. எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு. ஏன் வச்சுக்க முடியறதில்ல? அதுக்கு என்ன செய்யணும்? அருமை நண்பர்களே, நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் இருக்கீங்க. வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம். உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்து கொண்டு அறிவை வளர்த்து கொள்ளாமலோ அல்லது அறிவை மட்டும் வளர்த்து கொண்டு உடலை வளர்த்து கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். நீ உன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறாயோ அப்படித்தான் உன்னுடைய மனதையும் பேணி பாதுகாக்கிறாய். இந்திரா காந்தி சுட்டு இறந்து போன பிறகு, சுடப்பட்ட பிறகு, நட்வர் சிங் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் சங்கர் தயாள் சர்மாட்ட போகிறாங்க. மிகப்பெரிய ஸ்காலர், மிகப்பெரிய அறிவாளி, மாமனிதன். இந்தியாவின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள், உடனடியாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க. அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் என்ன சூஸ் பண்ணுறீங்க? சார், மிகப்பெரிய அறிவாளி, உங்களை விட யாருமே இல்லை, நீங்கள் தான் இந்த நேரத்தில், எப்படி ஒரு கிரைசிஸ், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த இந்தியாவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர் குலுங்கி குலுங்கி அழுகுறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன் சார் அழுகுறீங்க என்று. நான் படித்த அறிவின் மூலமாக இந்த இந்தியாவை என்னுடைய விரலால் வழிநடத்த முடியும்,
ஆனால் என்னை வழிநடத்துவதற்கே, நடக்க வைப்பதற்கே 2 பேர் தேவை என்ற நிலையிலே நான் அமர்ந்திருக்கின்றேனே. இந்தியாவினுடைய பிரதமர் அப்படி இருக்கலாமா? கூடாது என்று மறுத்துவிட்டார். அவர் பதிவு செய்கிறார், நான் அறிவை வளர்த்து கொள்வதற்காக செய்ததிலே பாதியை கூட என் உடலை பார்த்து கொள்வதற்காக செய்யவில்லை. 13,000 கோடி, உங்களுக்கு இப்படி சொன்னால் இன்னும் புரியும். 13,000 கோடிக்கு அதிபதி ராகேஷ் ஜூஜூன்வாலா, ஷேர் மார்க்கெட். அவன் சொல்கிறான், I thought I am a very good investor. My best investment is in share, but my worst investment has been my health. I advised all of you, please invest more in health. 50 வயசு 60 வயசுலேயே என் சொத்தை சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்காமல் செத்து போகிறேன்டா, தயவுசெய்து புரிஞ்சுங்களாங்கிறான். ஸ்டீவ் ஜாப், வர்த்தக உலகத்திலே கோடிகளை கொட்டினேன், மிகப்பெரிய உலக பணக்காரர்கள் வரிசையிலே சென்றடைந்தேன், வர்த்தக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியாளன் தான். ஆனால் இப்போது மரணப்படுக்கையிலே 60 வயதை கடக்கும் போதே, இந்த காலகட்டத்திலே 80 வயது என்பது மிக சாதாரணமாக இருக்கிறது. என்னுடைய உயிரை இழுத்து பிடிப்பதற்கான மருத்துவமனையினுடைய உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே என்னை கேட்கிறது, எனக்கு கேட்கிறது. எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்த வலியை எடுத்துக்கொண்டால் நான் தருவதற்கு தயார். ஆனால் நான் வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டேன். காரணம், என்னுடைய உடலை பாதுகாக்கவில்லை. நண்பர்களே, செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போது தான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையான்னு. ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. டாக்டருக்கு வந்திருக்காருங்க. மைதானம்தான் ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம். ஒருவன் மைதானத்திற்கு நேரம் செலவு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அவன் மருத்துவமனைக்கு நேரம் ஒதுக்கியே ஆக வேண்டும். இது எழுதாத சட்டம். ஒரு வாரத்திற்கு முன்னால் ஒபிசிட்டி பற்றி பேசுகிறதுக்கு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஐஎம்ஏலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போய் பேச போயிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு. ஒரு டாக்டர் எந்திரிச்சு என்கிட்ட கேட்டார், எக்ஸசைஸ் லாங்கஸ்ட் ரூட்டில் எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம், நீங்கள் அதை ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவன் ஐயா உட்கார்ந்தாரு, அப்படியே செத்து போயிட்டார், படுத்தார், எந்திரிக்கல, எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் செத்து போயிட்டான், நேராக சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவன் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு விரலை வெட்டலாமா காலை வெட்டலாமான்னு சொல்லி ஆஸ்பத்திரி வழியாக தான் சுடுகாட்டுக்கு போவான். அதனால அது லாங்கஸ்ட் ரூட்டியானா எல்லா டாக்டரும் இதான் பண்ணாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவிற்கு ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்தை பொதுவாக நான் பேசி விடுகிறேன். நீங்கள் எதுவெல்லாம் உங்களுக்கு தேவையோ, யாருக்கு தேவையோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 168 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம். மீதமுள்ள 161 மணி நேரம் உங்களுக்கு உத்தரவாதம். இவ்வளோவெல்லாம் சொன்னதுக்கப்புறமா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, எனக்கு பயங்கர பிஸி அப்படின்னு சொன்னால், ஈரோட்டிலேருந்து மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமான வேலையாக போகிறேன், காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்லை, அவ்வளோ அவசரம்ட்டு போனால் எப்படி உங்களுடைய பயணம், சென்னை பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ? நீங்கள் உடற்பயிற்சிக்கு நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணம் பாதியிலேயே போய்விடும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படி அற்புதமான இந்த உடம்புக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கலைன்னா நம்ம எதுக்கு? நினச்சி பாருங்க. நான் சொல்வது சத்தியம். 70 வயதை கடந்து தினம் 7 கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கிற ஒருத்தன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், செய்வதை சொல்லுவதையும் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்லுவதை இந்த சமூகம் கேட்கிறது. இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் எனக்காக அல்ல, உங்களுக்காக பதிவு செய்கின்றேன். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலன்னா யமன். காலையில் சாயந்தரம் நடந்துட்டு வர்றவன் காலை யமன் தொட்டு கும்பிட்டுட்டு ஓடி போயிடுவானா, இவன் நமக்குரிய ஆள் இல்லைன்ட்டு. கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, ஆளும் அரசன் ஆனாலும் ஆகும் வேலை செய்வானேல் நித்தம் நித்தம் பண்டிதர் கை நாடி பார்க்க வேண்டாமே. அரசனாக இருந்தால் கூட அவனால் முடிகிற வேலையை தினம் தினம் செஞ்சான்னா அவனே தினம் போய் டாக்டர்கிட்ட பல்ஸ் என்னான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறான். சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும்
நோயை விரட்டி விடுமப்பா 100 வயது தருமப்பா. எப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன். உடலால் அழியின் உடம்பால் அழிவர், உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர். எத்துணை சத்தியம். நினைத்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. அரும்பு கோணினால் மலராகும், கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணினால் யானையை வெல்லலாம், நரம்பு கோணினால் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலாக இருந்தால் கூட மலரினுடைய மனம் குன்றாதான், கரும்பு கோணலாக இருந்தால் கூட வெள்ளை கட்டி அதில் எடுத்துடலாமா, இரும்பு கோணலானால் அதை வளைச்சு யானையே வெல்லக்கூடிய அங்குசமாக்கலாமா, நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா செய்வேன்னு கேட்க. எப்போ? 1000 ஆண்டுகளுக்கு முன் கேட்டவன் தமிழன். விசையுறு பந்தினை போல் மனம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்பார் பாரதி. அத்துணை பேரும் சொல்லி சென்று விட்டார்கள். நாம் செய்கிறோமா இல்லையா என்பது தானே. நண்பர்களே, நடந்தால் நாடும் உறவாடும், படுத்தால் பாயும் பகையாகும். இதை புரிந்து கொள்ள வேண்டியது இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் தான். ஒரு மனிதன் மாபெரும் தலைவனாக மாபெரும் உயரத்தை அடைய வேண்டும் என்றால் அடிப்படையாக நான் நினைப்பது, ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதின் மூலமாக மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி தன்னை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கை பாதையையும் உயர்த்த முடியும். அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செய்கின்றதை நீனும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நீனும் இருப்பாய். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நீ சென்றடைவாய். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டுமென்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். அவ்வளவுதானே. நினைத்து பாருங்கள், அது உண்மையா இல்லையா என்று. போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. இது வந்தால் பயம், அது வந்தால் பயம், எதுவும் அல்ல. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் என்பதில்லையே பாரதி. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு சொல்லி வைப்பாங்க. உன்னுடைய வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. சிப்பாயை கண்டஞ்சுவார், ஓர் சேவுகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார், அப்போலவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார், எக்காலத்தும் பூனையைப் போலே பயந்து ஒடுங்கி நடப்பார், இவர் வாழ தகுதியுண்டோம். ஏன் இந்த பயத்தை பற்றி இப்போ சொன்ன தெரியுமா அருமை நண்பர்களே? The major factor people live small is the fear, but most of the fear are மித்துங்கிறான். நான் என்னம்மா நினைக்கிறோமா பயமா, அது பூரா ஒன்றுமே இல்லைடான்ட்டான். நீங்கள் பாருங்களேன், செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதும் இல்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்று செக்கு மாட்டை போல பயந்து கொண்டு வெளியிலே சென்றால் விபத்து என்று சுற்றி சுற்றி வந்தால் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். It is very safe for the ship to be in the shore, but the ship is not meant for that purpose. என்ன அர்த்தம்? கப்பல் கரையிலே இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம் நண்பர்களே. கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அதுதான் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கமே. இல்லாவிட்டால் துருப்பிடித்து போய்விடும். நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தானே. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று. நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப். கேல்குலேட்டிவ் பிஸ்னஸ் மேலாம் உட்காந்துருக்கீங்க. கேல்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடன்ஸுங்கிறான். இப்போ சமீபத்தில் உலகக்கோப்பை ஃபுட்பால் நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். புரிவதற்காக சொல்லுகின்றேன். ஃபைனலில் அர்ஜென்டினாவும் ஃப்ரான்ஸும் விளையாடு, டை, 3 கோல் 3 கோல். உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த அரங்கத்தில் மட்டும் 1,00,000 பேர் உட்காந்துருக்கான் கத்தாரில். உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. என்னடா யாரா ஜெயிப்பா, அர்ஜென்டினாவா ஃப்ரான்ஸா? இப்போ நான் சொன்னேன்ல, ஃபியர் இஸ் த ரூட் காஸ்ட் எல்லாத்துக்கும். நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க்னு சொன்னேன்ல, அதற்காக இந்த உதாரணம். அப்போது ஃப்ரான்ஸ் கேப்டன் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறான், தோத்துறக்கூடாது, தோத்துறவே கூடாது, டிஃபென்ஸை நம்ம மாற்றிக்குவோம் அப்படின்னு. எவன்லாம் டிஃபென்ஸ் பிளேயர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறானோ, விளையாண்டு டயர்டாக இருக்கிறவனெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு டிஃபென்ஸை மட்டும் பாதுகாப்பாக வைக்கிறான். அர்ஜென்டினா கேப்டன் எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டான்.
வாழ்க்கைக்காக சொல்லுகிறேன். டேய், பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ். ஒரு பயிலையும் மாற்றாத, எல்லாம் ஃபுல் ஃபார்மில் இருப்போம். ஆடுறான்னா டை பிரேக்கர், பெனால்டி ஷூட் அவுட், பயப்படாமல் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ் அஃபென்ஸ் என்று அடித்த அர்ஜென்டினா 4 கோல்களை போட்டு 2 கோல்களை மட்டுமே பாதுகாப்புக்காக விளையாடிய பிரான்ஸை ஜெயித்து காட்டியது. நண்பர்களே, கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? டோன்ட் ஜாயின் தி காஷியஸ் குரூப் விச் பிளேஸ் நாட் டு லூஸ், பிளே டு வின். தோற்று போகாமல் விளையாடணுங்கிறவனோட விளையாடாதரா, ஜெயிக்கணும்னு விளையாடுறவனோட விளையாடுறாங்க. இதுதாங்க வாழ்க்கை. சரி, நல்ல உடல்நலம் இருக்குது, வித்தியாசமான சிந்தனை இருக்குது, அறிவை எப்படி பெருக்கிக் கொள்வது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து நல்லதொரு குடும்பம். எனக்கு குறிப்பிட்ட நேரத்தை விட 1 நிமிடம் கூட அதிகமாக பேச மாட்டேன். 2 காரணங்கள். நான் விமானத்தை பிடிக்க வேண்டும். அடுத்த காரணம் நண்பர் முத்தையா அவர்கள் பேச வேண்டும். அருமை நண்பர்களே, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஒருவன் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தாலும் தன்னுடைய குடும்பத்திலே தோல்வியை தழுவினால் அவன் அடைந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்லை. குடும்ப வெற்றி என்பது என்ன? முதலில் மனைவியிலிருந்து, பெண்களிலிருந்து என்று வைத்துக் கொள்வோமே. ஏன் அப்படி சொல்லுகின்றனால் அதற்கும் காரணம் உண்டு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமா. நிறைய ஆண்கள் இருக்கிற இடத்துல தான் இதை பேசணும்னு ஒரு முடிவோடு இருந்தேன். கவிமணி சொல்கிறார். அடுத்து வந்த பாரதி, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். யார் அந்த மூடர்? நமக்கே தெரியும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். அறிவு கொண்ட மனித உயிர்களை அடக்கி ஆள நினைப்பவர் பித்தராம். பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கோம்பே. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றெல்லாம் எழுதி குவித்த பாரதி உரைநடையிலே சொல்லுகிறான். பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி என்று நீ கடவுளாக பெண்ண. இவை எல்லாவற்றுக்கும் மேல் நண்பர்களே, தெரிவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை என்று படிங்க அந்த புத்தகத்தெல்லாம். அதில் சொல்லுவார், ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே சிறப்பு என்பார். நினச்சி பாருங்க, ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்களாம் ஏன் அப்படி சொன்னாங்க? நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். நாம் சடலமாக இந்த பூமியிலே கிடத்தப்பட்டிருக்கும் போது நம் முகம் பார்த்து அழுபவளும் பெண்ணே. பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். இந்தியாவில் உள்ள 140 கோடியில் 70 கோடி பேர் பெண்கள். மீதமுள்ள 70 கோடி ஆண்களும் அந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம்தானே ஒழிய வேறல்லவே. ஆனால் அந்த பெண்களுக்கு குடும்பமாக இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் பிறப்பு முதல் இறப்பு வரை, கருவறை முதல் கல்லறை வரை தொல்லைகள் நடக்கிறது, துன்பங்கள் இழைக்கிறோம் என்றால் அதற்கு ஆணை தவிர வேறு யாரு காரணம்? சிந்தியுங்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை. ஏன் கருவறை முதல் கல்லறை வரை என்று சொல்கிறேன் தெரியுமா? பெண் சிசு கொலையை தடுப்பதற்கு சட்டம், குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு செய்வதை தடுப்பதற்கு சட்டம், போஸ்கோ சட்டம், பெண்களை கேலி செய்வதை தடுப்பதற்கு சட்டம், ஈவ்டீசிங் சட்டம், வரதட்சணையை தடுப்பதற்கு, கொடுமையை தடுப்பதற்கு சட்டம், டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட், க்ரூயல்டி டு தி விமன் ஆக்ட், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியை தொந்தரவு பண்ணுறவனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு, சதியை தடுப்பதற்கு சட்டம். ராஜாராம் மோகன் ராய் வந்து அதை இல்லாமல் செய்தார். அல்லது எரிகின்ற கணவனினுடைய உடலோடு உயிரோடு இருக்கின்ற மனைவியை கொல்லுவதை வழக்கமாக வைத்திருந்த நாடு இது.
எங்கே இருந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த பெண்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறைகளிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். இன்று வரை அந்த பெண்களுக்கு தொல்லை தொடர்கிறதா இல்லையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கட்டிலுக்கு பெண் வேண்டும், வீடு பெருக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், கொஞ்சி குலாவ பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும், குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்கள்? இன்றைக்கும் தர்மபுரியில் ஆரம்பித்து உசிலம்பட்டி வரை மூன்றாவது பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோர்களை கழுத்தை நெரித்து கொன்றார்கள், வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டார்கள். குறைந்தபட்சம் தன்னை பெற்றவர்களாவது தனக்கு வேண்டியதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தானே அந்த சிசு வெளியிலே வந்து விழுகின்றது. KR நாராயணன் ஜனாதிபதியாக இருக்கும்போது சொன்னார், நண்பர்களே, மிகப்பெரிய ரோட்டரி சங்கத்திலே தலைவர்களாக இருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இது போன்ற கருத்துக்கள் விதைக்கப்பட வேண்டும், பெண் கொடுமை, பெண் அடிமை நீக்கப்பட வேண்டும், இந்த பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக இந்த பதிவு. சுதந்திர தின விழா உரையிலே சொன்னார், உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை, இந்திய பெண்களுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைனர். என்ன வார்த்தை பார். விலங்குகள் கூட நண்பர்களே தன் வயிற்றிலே இருக்கின்ற கரு ஆணா பெண்ணா என்று பார்த்து அழிக்க முற்படுவது இல்லை. ஆனால் 6 அறிவுடைய மனிதன் என்று சொல்லுகின்ற நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலிருந்து ஆரம்பிக்கின்றது இந்த பெண் அடிமைத்தனம். இயற்கை கூட நண்பர்களே இந்த பெண்களுக்கு உதவி செய்கிறதா என்றால் காவல்துறை அதிகாரியாக இல்லை என்று அடித்து சொல்லுவேன். எப்படி தெரியுமா? 10 பருவத்திலே ஆண்களினுடைய உடலிலே சிற்சில மாற்றங்களை மட்டும் உருவாக்குகின்ற இந்த இயற்கை பெண்களினுடைய உடலிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் மனதிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் உண்டாக்கி அதிலிருந்து வெளியிலே வருவதற்குள் அவர்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. 20-25 ஆண்டுகள் ஒரு இடத்திலே வளர்ந்த ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி கொண்டு போய் வேறு இடத்திலே நட்டால் அது வேர்பிடிக்க எப்படியெல்லாம் பாடுபடுமோ அதை போல 20-25 ஆண்டுகள் பிறந்த வீட்டிலே பிறக்கின்ற ஒரு பெண் திருமணம் என்ற நிலையிலே இயற்கையினுடைய நியதியாக புகுந்த வீட்டிற்கு செல்லுகின்றாள். அங்கு வேர்பிடித்து அவள் விடுவதற்குள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. பிள்ளை பேற்றுக்காக திறக்கப்படுகின்ற வயிறு அவளுடைய உடல்நிலையை புரட்டி போட்டு விடுகிறது. 50களை கடக்கும் போது மானோபாஸ் பீரியடிலே உடலும் மனமும் தன்னை விட்டு நழுவி போவதை காத்து கொள்வதற்கு அந்த பெண்கள் படுகின்ற பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. பெண்களுக்கே உரிய வயதான காலத்திலே கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த ஆண்களுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. ரேடியோ தெரபி, கீமோதெரபி என்று ஒரு இருமல் தும்மலை போல கடந்து அத்துணை பேரும் இந்த ஆண் வர்க்கத்தை உய்விப்பதற்காக உயிர் கொண்டவர்களைப் போலவே இந்த பௌராணி கதைகளில் பெலிக்கான் பறவை என்று ஒரு பறவை வரும். தன் குஞ்சுகளுக்கு இறை கிடைக்காத போது தன்னுடைய நெஞ்சை அலகினால் கீறி அதில் தன் நெஞ்சிலிருந்து வடிகின்ற இரத்தத்தை பிடித்து குஞ்சுகளுக்கு ஊட்டி குஞ்சுகளுடைய கண்ணை பார்த்து அது தன்னுடைய மகிழ்ச்சியை வளர்த்து கொண்டு தன்னுடைய பசியை ஆற்றுக்கொள்ளுமாம். இந்தியாவிலே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெலிக்கான் பறவை என்ற பெயரிலே ஒரு மனைவியோ தாயோ இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் அத்துணை பேரும் இப்போது இப்படி இருக்கின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். கோவிட் வந்துச்சு, எல்லாம் உலகமாக பெரிய மனிதர்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோமே, எல்லாரும் வீட்டை பூட்டிக்கிட்டு கணவன் மனைவி பிள்ளைங்க அம்மா அப்பா அப்படி தான் இருந்த மொழி, இல்லை வேற எங்கேயாவது போயிருந்தோமா? யோசித்து பாருங்கள். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். குடும்பம் என்பது ஜென்ம ஜென்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறையாக வருகின்ற ஒரு உறவு. அதனால்தான் குடும்பத்தை 1000 காலத்து பயிர் என்று நம் மக்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். நண்பர்களே, கடைசி வரை ஆழ்ந்து கவனிக்கின்றீர்கள். எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய திறமையோ அனுபவமோ அறிவோ மட்டுமல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டது, ஜீனில் வர்றது. எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், அதை எப்படி கட்ட வேண்டும், கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடம், முட்டையிடுவதற்கு ஒரு இடம் என்று அரையா எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. புயலிலும் மழையிலும் தலைகீழாக ஆடுகின்ற அந்த தூக்கணாங்குருவி கூடு ஒரு முட்டை கூட கீழே விழாது. ஏன் இதை பதிவு செய்கின்றேன்னு தெரியுமா? எப்படி சர்வாதிகார ஆட்சி, மன்னர் ஆட்சி, சோசலிச ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சி என்று எல்லோவற்றையும் பரீட்சித்து பார்த்த நம் மக்கள் ஜனநாயக ஆட்சி தான் குறைந்த தீமையுடையது என்று கண்டுபிடித்தார்களோ,
வாழ்க்கை முறையை பரீட்சித்து பார்த்த நம்முடைய மூதாதையர்கள் இந்த கணவன் மனைவி என்ற குடும்ப உறவுதான் மிக மிக இன்றியமையாதது. ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? முதியவர்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு. அதனால் தான் இந்த குடும்ப முறையை உருவாக்கினார்கள். சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் ஊதி பெரிதாக்குவதைப் போல நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக உங்களிடம் பதிவு செய்கின்றேன். லிவிங் டுகெதர், தொட்டதுக்கெல்லாம் டைவர்ஸு, அது மாதிரி இருக்கிறது 1000ல் 7 பேர் கூட இந்தியாவிலே இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்கின்றேன். 993 பெண்கள் குறிப்பாக ஒழுக்கமாக கலாச்சாரத்தோடு பண்பாட்டோடு இந்திய மண்ணிலே வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள்தான் இந்த குடும்ப உறவை தாங்கி பிடிக்கிறார்கள் என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால், அருமை நண்பர்களே, குடும்ப உறவு என்பது எல்லாரும் பத்திரிகை அடிக்கிறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மங்களமென்ப மனைமாட்சி மற்றதன் நன்கல நன்மக்கட்பேர். உங்களுக்கு தெரியுமா, இப்போ சென்ற மாதம் அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாநிலத்திலே உரை நிகழ்த்தி விட்டு நானும் இன்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஒன்றா வந்தோம். பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு 4 பெண்கள் அதே ஃப்ளைட்டில் வந்தாங்க. என்னை பார்த்துட்டு பேசினாங்க. நான் என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தி வச்சேன். அவங்ககிட்ட கேட்டேன், நான் என்ன விசேஷம்னு. சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குனாங்க. என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னதை அப்படியே தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டு பெண்களும் இருந்தார்கள். பெண்கள் மாநாட்டில் உலக பெண்கள் மாநாடு, அதில் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளையும் நுனிநாக்கு ஆங்கிலத்தையும் லிப்ஸ்டிக்கையும் ஹைஹீல்ஸையும் பார்த்து நாங்கள் வியந்து போய் நிற்க. அவங்க சொன்னதை அப்படியே சொல்கிறேன். அந்த மாநாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்கே இருந்தார்கள் என்று தேடிக்கொண்டு எங்களை கண்டுபிடித்து, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம் என்று சொன்னார். எங்கள்கிட்ட நீங்கள் தோற்று போயிட்டீங்களா எப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் இதுவரை உடைக்கவில்லை, அதனால் உங்களிடம் தோற்று போய்விட்டோம். என்ன காரணம்னு கேட்குறாங்க. சொல்லியிருக்காங்க பாருங்க, நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்திலிருந்து மட்டுமே கிடைக்கும். அதை நாங்கள் இழந்துவிட்ட காரணத்தினால் எல்லாரும் மனநல மருத்துவர்களை தேடி சென்று கொண்டிருக்கிறோம். அத்துகைய சிறப்பு வாய்ந்தது. கண்ணதாசனை தான் கூப்பிடணும். இதுக்கும் பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு அது நாகரீகம், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். பாரு, முன்னோர்கள் சொன்னது என்ன நினச்சி பாருங்கள். இந்த டைவர்ஸ், இந்த லிவிங் டுகெதர் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். லிவிங் டுகெதரில் பிறக்கிற பிள்ளை இல்லெஜிட்டிமேட் சைல்டுங்கிறத பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டைவர்ஸுங்கிறது, டைவர்ஸ் பண்ணணும்னு சின்ன சின்ன காரணங்களுக்கு பெண்ணோ, ஆனால் பெரும்பாலும் பெண்கள் இல்லை ஆண்கள் தான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாவதை பார்த்துவிட்டு தாம் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மறுமணம் என்ற வளையத்திற்குள் நுழைந்து அதுவே நெருப்பு வளையமாக மாறி வானலிக்கு தப்பி அடுப்பிலே விழுந்து கதறிய பெண்களை நான் காவல்துறை அதிகாரியாக 1000 முறை பார்த்து விட்டேன். யார் சொல்கிறது இதெல்லாம்? பிள்ளைங்களுக்கு நம்ம தானே சொல்லணும். மனைவிங்கிறது அவ்வளோ உயர்ந்ததா? உயர்ந்தது. எப்படி? இல்லால் அகத்திருக்க இல்லாததொன்றில்லை, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்புங்கிறார் வள்ளுவர். உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள உறவுடா கணவன் மனைவி உறவு. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லைன்ட்டார். சங்க இலக்கியத்தில் தலைவன் தலைவிக்காக சொல்லப்படுற பாட்டுகளை கணவன் மனைவிக்காக இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் நான். குறுந்தொகையில் ஒரு அற்புதமான பாட்டு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே பாட்டு. உங்கள் அம்மா அப்பாவும் எங்கள் அம்மா அப்பாவும் பார்த்துக்கிட்டதே இல்லை. 2 பேரும் உறவுக்காரங்களும் இல்லை. ஒரே நாளில் நீ நானும் கலந்துட்டோம், திருமணம் என்ற பெயரிலோ தலைவன் தலைவி என்ற உறவிலோ. ஆனால் நம்மளுடைய உறவு எப்படிப்பட்டதுன்னா, செம்மண் நிலத்தில் மழை பெஞ்சால் சிகப்பாக தண்ணி ஓடும், அதிலிருந்து அந்த நிறத்தையும் அந்த நீரையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போன்றது நம்முடைய கணவன் மனைவி உறவு என்பதை சொல்லி சென்றவன் தமிழன் 2000 ஆண்டுகளுக்கு முன். அடிதாங்கும் அளவு இன்றி அனலென்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள் துடி அடி கயந்தலை கலங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிர். பிடின்னா பெண் யானைங்க, களிர்னா ஆண் யானை. ஆண் யானையும் பெண் யானையும் கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் ஓடுது. கொஞ்சம் தண்ணி குடித்தா தான் உயிர் வாழ முடியுங்கிற நிலை. ஒரு குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. கணவன் மனைவி உறவுக்காக இதனை பதிவு செய்கின்றேன். 2 யானைகளும் துதிக்கை வைக்குது.
தண்ணி குறையவே இல்லை. ஆண் யானை குடிக்கட்டும் என்று பெண் யானையும், பெண் யானை குடிக்கட்டும் என்று ஆண் யானையும், ரெண்டு கண்ணில் நீர் சொரியுது. அதற்கு பிறகு கூட நண்பர்களே, பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. பெண் யானைக்கு ஊட்டி விட்டு மீதம் இருந்த நீரைத்தான் ஆண் யானை குடித்தது. ஒரு கணவன் ஒரு மனைவியை இப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்கிறது. நினைத்து பாருங்கள், எப்படிப்பட்ட இலக்கியங்களுக்கு சொந்தக்காரர்கள். மார்ட்டின் சைபர் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மொழியியலாளர், அவர் பதிவு செய்கிறாரு, 20th century வேர்ல்டு லிட்ரேச்சர்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் இந்த பாடல், அந்த யாயும் யாயும் யாராகிறோங்கிற பாடலை எழுதி ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு 400 மொழியை தேர்வு செய்து எழுதியிருக்கிறாரு. அதில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு லைன் எழுதினவர் தாய் தமிழ் மொழிக்கு 3 பக்கங்களை எழுதியிருக்கிறார். யார்? ஒரு ஆங்கிலேயர். என்ன எழுதுகிறார் தெரியுமா? இஃப் தி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் ரீட் தி சங் போயம்ஸ் தே வில் ஃபைண்ட் எ ட்ரெஷர் ட்ரோவ். மேற்கத்திய மொழி வல்லுநர்கள் இந்த சங்க இலக்கிய பாடல்களை படித்தால் அவளுக்கு ஒரு புதையலை கண்டடைவார்கள். அதுக்கு இந்த பாடலை உதாரணமாக எழுதுகிறார். இப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம் நண்பர்களே. மாதா மரிக்கின் மகன்னாவின் நச்சுவை போம், தாதா எனில் கல்வி தானகலும், ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல் வழிபோம், மனையாளந்தோ இவை யாவும் போம். அப்பா செத்து போனால் படிப்பை தொடர முடியாதான், அம்மா செத்து போனால் வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்காதான், கூட பிறந்தவன் செத்து போனால் வலிமை போயிடுவான், மனைவி இறந்து போனால் இது எல்லாமே போயிடுமா. நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை பயிரில் தெரியும். நீரின் அருமை பயிரில் தெரியும், நிலத்தின் அருமை கதிரில் தெரியும். தந்தையின் அருமை பண்பில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மகனின் அருமை நேசத்தில் புரியும், படிப்பின் அருமை பதவியில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும். இவை அனைத்தின் அருமையும் மனைவியில் தெரியும். ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும்னு எழுதும். மனைவி இருக்கும்போதே கொண்டாட வேண்டும் என்பதற்காக பதிவு செய்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா வெளியில் வந்து உட்காந்துருக்கிறதுக்கு காரணமே நம்ம தான். நம்மளை அறியாமல் நம்ம மனசுக்குள்ளே ஒன்று இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமைதாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தணிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வேறு பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். மனைவி வேற இருக்கிறதுனால தான் இத்துணை ஆண்களும் ரோட்டரியில் மிகப்பெரிய ஆட்களாக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். என்னுடைய நேரம் முடிவதற்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கிறது. அதற்குள்ளாக நான் முடித்துக் கொள்கின்றேன். அருமை நண்பர்களே, பணத்தை பற்றி சொல்லாமல் போனால் அது சரியாக இருக்காது. எல்லாரும் பிஸ்னஸ்மேன். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இல்லாகி அங்கு சொல்கிறது வள்ளுவர். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எள்ளி நகையாடுவான், செல்வம் இருந்துச்சுன்னா எல்லாரும் பெரிய ஆள்னு சொல்லிடுவான். பொருள் அல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். அது ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட பணம் இருந்தால் அவனை பெரிய ஆளாக்கிருமா. அடுத்து சொல்கிறார் பாருங்க, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கோரியது இல்லைன்றார். உன்னுடைய எதிரியை நீனு எதிரிக்கு முன்னால் வாழ்ந்து காமிச்சு எதிரியை வஞ்சம் தீர்ப்பதற்கு பழி தீர்ப்பதற்கு பணத்தை சேர்றா. பணத்தை விட கூர்மையான ஒரு ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. யாருக்கு? எதிரியை கணக்கு தீர்த்துக்கிறதுங்கிறார். இப்படி சொன்ன வள்ளுவர் அந்த பணத்தை எப்படி சேர்க்கணும்னு சொல்கிறார். நிறைய பேர் அதுதான் மறந்துடுறான். இதுதான் பிரச்சனையே. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வர்ற பொருள், அந்த பொருள்னால் வர்ற இன்பம்லாம் அறமான வழியிலே வந்திருக்க வேண்டும். அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்ன்றார். ஈன்றாள் பசிகாண்பாளாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெத்த தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வேலையை செய்யாது. அருமை நண்பர்களே, ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளியினுடைய முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது உலக பிரசித்தி பெற்ற கடிதம். அதில் ஒரு வரியை சொல்லுகிறேன். உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கு மட்டுமல்ல, படிக்கின்ற அத்துணை பிள்ளைகளுக்கும் இந்த அமெரிக்காவிலே சொல்லித்தாருங்கள் என்று எழுதுகிறார்.
உழைப்பின் வாரா உருபெறும் செல்வமும் ஒழுக்கமில்லா உயர்வேர் அறிவும் மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும் நெறியில் நீங்கிய வாணிபம் கொள்கை இல்லா அரசியல் இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தயவு செய்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். இந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது முறையான வழியிலே வர வேண்டும். தனக்கு வேண்டிய அளவு சம்பாதிக்கிறவன் திறமசாலியான், தான் சம்பாதிக்கிற அளவு செலவு பண்ணுறவன் புத்திசாலியான். ஒரு கோடியை பல கோடி ஆக்கின்ற திறமையை இறைவன் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறாராம். ஆனால் அந்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை இறைவன் அவர் கையிலேயே வைத்திருக்கின்றாராம். நினைத்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். இன்னல் தரும் பொருள்னா தவறான வழியில் வர்ற பொருள். இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்பால் இழத்தலும் துன்பமே. உண்பது நாழி உடுப்பது 4 முழம் 80 கோடி நினைத்து எண்ணுவ கண் புதைந்த மாந்தர் குடிவாழ்க்கை மண்ணின் களம்போல சாந்துணையும் சஞ்சலமே தான். பொருள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்களே நண்பர்களே. கண்ணதாசன் போய் அற்புதமாக அர்த்தமுள்ள இந்து மதத்திலே குறிப்பிடுவார். 6 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன், 100 ரூபா சம்பளம் வேணும்னு மனசு சொன்னிச்சு. கையில் பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே கடற்கரையில் போய் படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து எழுப்பினார். கோடம்பாக்கத்துக்கு போனேன். நான் போனது கதை எழுதுறதுக்காக போனேன். பாட்டு எழுத சொன்னான். சுருக்கமாக சொல்கிறேன். பாட்டை எழுதினேன். 100 ரூபா கொடுத்தான். ஏன்னா ஒரு பாட்டுக்கு 100 ரூபா தர்றான்னு சிந்திச்சு நல்ல பாட்டாக எழுதினேன். ஒரு பாட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தான். காரைக்குடியில் மளிகை கடையிலேருந்து வந்த என் மனசு சொன்னிச்சு, 1000 ரூபா பாட்டு கொடுக்குறானே, நம்ம லட்சாதிபதி ஆகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு சொன்னிச்சு. ஒரு பாட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்க ஆரம்பித்தான். மனசு கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னிச்சு. கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. தலையிலமாட்ட போய் கேட்குறாங்க, இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இந்த மனிதன் ஆரோக்கியத்தை இழந்து பணம் பணம் பணம்னு ஓடுறான். அப்புறம் சம்பாரித்த பணத்தை வச்சு அந்த ஆரோக்கியத்தை திரும்ப வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறான். 1 கோடி ரூபா கொடுத்தா கூட ஒரு சுண்டு வரல வாங்க முடியாது, அவனுக்கு தெரியல. நிகழ்காலத்தை அனுபவிக்காமல் வருங்காலத்தில் வாழணும்னு சேர்த்து வைக்கிறான். தனக்கு இறப்பே இல்லை என்று இருமாப்போடு இருந்து வாழாமலே சாகிறான். இதில் என்ன ஒரு முக்கியமாக சொல்லுவோம் ஆங்கிலத்தில், த சக்ஸஸ் இஸ் நாட் எ டெஸ்டினேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் எ ஜேர்னி. Happiness to be found along the way, not in the end of the road, for then the journey will be over. நீ போகும்போதே என்னை அனுபவித்து கொண்டு போய்விடு, ஏனென்றால் நான் திரும்ப வரமாட்டேன். இப்படிக்கு வாழ்க்கை. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அனுபவிக்கலான்னா முடியாது. இந்தியா மகிழ்ச்சியையும் அமைதியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. யார் எழுதுறா? ராபின் சர்மா எழுதுகிறான். ஊருக்கு நடுவே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்மந்தமே இல்லையா. வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்மந்தமே இல்லையா. பிபி ஏறின உடம்போட BMW காரில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறத விட நல்ல சைக்கிள்லேயோ 2 வீலர்லேயோ சாதாரண கார்லேயோ இந்த மாதிரி இந்த ரோட்டரி சங்க கூட்டத்துக்கு வந்து நல்ல கருத்துக்களை கேட்பவன் மிகப்பெரிய பணக்காரன். கோடீஸ்வரனாக வாழ்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை, தான் விரும்பியபடி வாழ்பவன் மட்டும் பணக்காரன் இல்லை, விரும்பியபடி இறப்பவன் தான் பணக்காரன். இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் வேண்டும் நண்பர்களே. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்.